ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வந்து ஒரு லேப்டாப் வந்து லெனோவோ லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பூட்டிங்னு சொல்லிட்டு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது, ப்ளஸ் ரேம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அப்பயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, நல்லா இல்லை பர்ஃபார்மன்ஸு. அதனால் ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக வந்து எஸ்எஸ்டி வந்து அப்கிரேட் பண்ணுறோம் க்ரூஷியல் பிராண்டில். இது வந்து 240 GB ஸ்டோரேஜ். கஸ்டமர் வந்து அவங்களோட இது பர்பஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயில் செக் பண்ணுறது, அதுக்காக மட்டும்தான். அதனால் எனக்கு ஸ்டோரேஜ் எனக்கு அதிகமாக இல்லைனாலும் கெப்பாசிட்டி பரவாயில்லன்னு வச்சுக்காங்க. நார்மல் லோக்கல்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா யூவிஎம் பிராண்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது எஸ்எஸ்டியில். அதனோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் அது 120 இருக்குது. ஆனால் பிராண்டட் க்ரூஷியல்லேருந்து பார்த்திங்கனாக்கா 240 இருக்குது ஸ்டோரேஜ். ஸ்டார்டிங்கே வந்து 240 தான் இருக்குது. அதனால் நம்ம க்ரூஷியல் பிராண்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம் கஸ்டமருக்கு. அதனால் க்ரூஷியல் பிராண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து கொஞ்சம் லைஃப்பும் தரும். நீங்கள் நார்மல் ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் அப்கிரேட் பண்ணிங்கனாக்கா உங்கள் லேப்டாப்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நல்லாயிருக்கும். ரேமும் ஓகே தான், இருந்தாலும் நீங்கள் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணும்போது ஏன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்கில் தான்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இது அன்பாக்சிங் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெகுலராக வந்து சர்வீஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட லேப்டாப் எதனா சர்வீஸ் எதனா இருந்ததுனாக்கா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் சின்ன ஒரு வீடியோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புங்க. நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கமெண்டில், எல்லாம் ஓகே. எனக்கு நீங்கள் நார்மலாக கமெண்ட் பண்ணுறத விட எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும், ஒரு 20-30 செகண்ட் வீடியோ மட்டும் உங்களோட லேப்டாப் வந்து என்ன கம்ப்ளைண்ட்றதை வந்து ஒரு வீடியோவாக மட்டும் எனக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க, எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், 7418008008. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. என்னோடய கால் நம்பரும் இதுதான், ஒரே நம்பர் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுறேங்க. சென்ட் பண்ணிங்கனாக்கா நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரீசெண்டாக நடுவில் கூட ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து தேனியில் வந்து மொபைல் ஷாப்பு லேப்டாப்பு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தார். ரொம்ப சாரி, அதுக்கு நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு ரிப்ளை எதுவுமே சொல்லலை எனக்கு. அவரோட கான்டாக்ட் வந்து நிறைய மெசேஜ் இருந்ததுனால என்னால் பழைய கான்டாக்டில் எப்போ என்ன கேட்டார்னு எனக்கு இதுவாகலை. ஆனால் அவரோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அவர் ஆனால் ரெடி பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவரும் ஷாப் தான் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் டவுட்டு கேட்டிங்கனாக்கா நான் உங்களுக்கு சொல்லிட்டேனாக்கா அதனோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு மறக்காமல் கொஞ்சம் ரிப்ளையில் வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுங்க. இதுமாதிரி நீங்கள் இந்த ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு ஓகே ரெடி ஆகிடுச்சு, இல்லை ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னீங்கன்னா தான் அடுத்த ஆப்ஷன் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லலைனாக்கா அது ரெடி ஆகிடுச்சான்னு தெரியல, ரெடி ஆகணும்னாலும் தெரியல அப்படின்னு அப்படியே போயிட்டீங்கனாக்கா ஒரு வேளை இன்கேஸ் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வேறு என்ன இருக்கான்னா அது நீங்கள் சொன்னீங்கனாக்கா நான் அதை சொல்லுவேன். நான் நீங்கள் ஒரே இதில் வந்து ட்ரையில் வந்து இல்லை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாக்கா எதுவும் தெரியாது. ஆனாலும் நீங்கள் சொன்னீங்க ஆயிடுச்சின்னு சொன்னீங்கனாக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கான ரிப்ளை நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் லேப்டாப் எல்லாமே ஓல்டு மாடலில் வந்து லேப்டாப் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் போட்டுடுறீங்க சேல்ஸுக்காக. ஓல்டு மாடலில் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ வர லேட்டஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஓல்டு மாடல் லேப்டாப் வந்து லைஃப் வந்து கண்டிப்பாக அதை தரும். அது என்ன காரணம்னாக்கா இன்பில்டு ப்ராசர். இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் போர்டெலாம் மாற்றணுன்னாக்கா அதனோட ரேட் காஸ்ட்டே வந்து கூட தான் வரும். ஆனால் நீங்கள் ப்ராசர் டைப் உள்ள ஓல்டு மாடல், அதாவது 4th ஜென்ரேஷன் கீழே இருக்கிற மாடல்லாம் வச்சு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ரேம் அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஏன்னா இது நீங்கள் அப்படியே டைம் எடுத்துக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லேப்டாப் எதனா சர்வீஸ் எதனா கேட்டிருந்தாங்க, இல்லை சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டவுட் எதனா கேட்டிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வந்து ஆனில் வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.